நம்மளோட கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐடல் டார்க் சைடோட பார்ட் 4 தானே பார்க்க போகிறோம். ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பார்ட் லாஸ்ட் ஆஃப்ல என்ன நடந்திருக்கோன்னா, நீங்கள் யாருக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பீங்க. ஜேகே உங்ககிட்ட எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. யாரோ உங்களை கன்சல்ட் பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ நான் இதோட நான் என் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஜேகே அவங்க அண்ணன் ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணுறான். இவன் யாருக்கிட்டேயும் ஃபோனில் கெஞ்சிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் கேட்டதும் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, ஜேகே நீயா? எப்போ நான் வந்தது இருக்கட்டும், சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஜேகே அவன் கிட்ட போயிட்டு அவன் ஷோல்டரில் கை போட்டு, என்ன நடக்குது? யார்கிட்டடா கெஞ்சிட்டு இருக்க? அதுவா ஜேகே, ஏன் அம்மா சொல்லலையா? சொன்னாங்க தான், உன் வாயிலேருந்து கேட்கணும்ல. யார் அந்த பொண்ணு? என் கூட வேலை பார்க்குற பொண்ணு தான். கெஞ்சிட்டு இருக்கண்டா, ஒத்துக்கவே மாட்றா. என்ன ஒத்துக்க மாட்டாளா? ஒன்ன வேணாங்கிறாளா? ஆமாம், என்ன வேணாங்கிறா. எனக்கு அதான் டென்ஷன் ஆகுது. அப்படியே டக்குன்னு ஜேக்கிக்கு அங்கே தாட் வருது. என்னடா சொல்கிற? ஒன்னையே வேணான்ட்டாளா? அவள் வேணான்னு சொன்னால் விட்ட வேண்டியதானே? இல்லை ஜேகே, என்னால் அவளை விட முடியலை. ஃபஸ்ட்டு என்னவோ அவளை புள்ளி பண்ணிட்டு ஒரு மாதிரியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் தப்பான எண்ணத்தில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவன் மேலே இருந்தது ஒரு அஃபெக்ஷன் இல்லை, லவ். அவ கூட யாராவது பேசுனா அவ்வளோ கோவம் வருது. இவ யார் கூடயாவது சிரித்து பேசுனா எனக்கு தான் அப்படி என்ன சொல்கிறது, என்னென்னமோ பண்ணுது ஜிகே. நானும் ரொம்ப திங்க் பண்ணி பார்த்துட்டேன். அவ மேலே இருக்கிறது அஃபெக்ஷன் இல்லை, லவ். அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அவளை மேனேஜர் ஏதாவது திட்டானா எனக்கு வருது பாரு கோவம். அவள் அழக்கூடாது. அவள் என்கிட்ட மட்டும் தான் சிரிக்கணும், என்கிட்ட மட்டும் தான் பேசணும். இப்படிலாம் ஒரு எண்ணம் கொஞ்ச நாளாகவே. நானும் அவளை அவாய்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் முடியவே இல்லைடா. அவள் பின்னாடியே போகிறேன். அவளுக்கே தெரியாமல் நான் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். என் மனசு பாடாப்படுது. அதுக்கப்புறம் தான் இது அஃபெக்ஷன் இல்லை, லவ்னு புரிஞ்சுக்கிட்டேன். கெஞ்சிறேன்டா, கெஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் அவகிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியே நடந்திருக்கேன். அதெல்லாம் வச்சு என்னை தப்பானவன்னு நினச்சிக்கிட்டா. வேணாங்கிறா. இங்கே பாரு ஜேகே, அவள் மட்டும் எனக்கு கிடைக்காட்டி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவள் எனக்கு கிடைச்சே ஆகணும்ன்ட்டு இவன் சொல்லிட்டே அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவே ரசிச்சுட்டு இருக்கான். அண்ணன் தம்பி ஒரே கிஸ் தான் போல இருக்கு. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகேக்கு ஃபுல்லாக அவங்க தாட் தான் இருக்குது. அவன் மைண்டில் பெட்டில் உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே படுத்துக்கிட்டு உங்களை நாள் பார்த்தது, அவங்கக்கிட்ட அவன் எக்ஸ்போஸ் பண்ணது, நீங்கள் வேணான்னு சொன்னது, நீங்கள் அழுகும் போது இவனுக்கு வலிச்சது, மார்க் உங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணான்னு சொல்லும் போது அவனுக்கு கோவம் வந்தது. பத்ததுக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும் போது அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். அவனோட ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி துடிச்சிருக்கும். அந்த ஃபீல் அவனுக்கு நல்லாவே ஒரு மாதிரி காட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதை நோட் பண்ண அவன் அண்ணன், என்ன சார் சிரிக்கிறீங்க? 2-3 வாரமாக கெஸ்ட் ஹவுஸ் கூட போகிறதில்ல போல இருக்கு. அப்படியே ஜேகே அவனை பார்த்தா மாதிரி டேர்ன் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ சொன்னல அதுக்கு பேர் லவ்வா? ஆமாம் ஜேகே, 2 வருஷம் ஆச்சு அது லவ்வான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா 2 வருஷமா? ஒரு வருஷம் ஃபுல்லாக அவளை பாடாக படுத்தினேன். அதுக்கப்புறம் அவ என்னை பாடாக படுத்துறா. பார்க்காம கொல்றா, பேசாம கொல்றா. இந்த காலத்தில் எதுக்கும் மயங்காத பொண்ணு இருப்பாங்களா? அவ மட்டும்தான். அப்படியே ஜேகேக்கு அங்கே ஞாபகம் தான். அப்படிலாம் இல்லையே, இன்னொருத்தி இருக்கா. இந்த ஜேகேக்கு மயங்காத ஒருத்தி இருக்கா. என்னடா உனக்கே மயங்காதவளா? ஆமாம், இப்போ நீ சொல்கிறல்ல, இதே தான் நடக்குது. பார்க்க மாட்றா. நீ இவ்வளோ அவள்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டேன். அப்படியே அவன் அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே, என்ன அப்ரோச் பண்ண நீ? உனக்கு தான் தெரியும்ல நான் இவ்வளோ டென்ஷனில் இருக்கேன். என்னோட வீக்னஸ் உனக்கு நல்லாவே தெரியும் தான். ஆனால் 2-3 வாரமாக நீ கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் வரலன்னு பிஏ சொன்னாரு.
அவளால தான், அவள் ஒருத்தினால தான். என்னடா அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டே என்ன? என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அவள் பெர்மிஷன் வேணும்னு மனசு கேட்குது. அப்போ நீ அவளை லவ் பண்ணுற? சி, லவ்லாம் இல்லை. ஆனால் அவகிட்ட ஏதோ இருக்கு. அவள் கண்ணு, அவள் காதுகிட்ட இருக்க அந்த குட்டி குட்டி ஹேரு, அவள் நகையே போட மாட்டா. இந்த பொண்ணுங்களாம் இந்த ஜுவலுக்கு எவ்வளோ அலைவாங்க. ஆனால் அவள் அந்த மாதிரி இல்லை. அவள் கழுத்தில் போட்டிருக்க அந்த சின்ன செயின், அவள் பிரேஸ்லெட், ஒரே ஒரு மோதிரம், அது கூட சேல் பண்ண தெரியுமா? அவள் தம்பிக்காக. புதுசாக தெரியுறா. அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரியா, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ண மாட்டா. அவள் யூனிக்காக இருக்கா. அவளோட ட்ரெடிஷ்னலில் இருக்கா. யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டா. என்னையும் சேர்த்து தான். எனக்கு அது டென்ஷனாக ஆகுது. அவகிட்ட நான் எவ்வளோ கேட்டுட்டேன். தப்பு பண்ணுற ஜேகே. இங்கே பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனால் நான் லவ் பண்ணல. எனக்கு அவள் வேணும். பெர்மிஷனோட ஒரு நாள் எனக்கு வேணும். ஜேகே ப்ளீஸ் ஜேகே, இந்த கேரக்டரை மட்டும் நீ மாற்றிக்கோ. வேணாண்டா, இந்த பழக்கம் இந்த வயசில் உனக்கு வேண்டாம். அப்படியே ஜேகே சிரிச்சிட்டு, என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? மென்டலாக நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். சொல்லப்போனால் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு இந்த ஒரு பழக்கம், இது இருந்தால் மட்டும்தான் நான் ரிலாக்ஸ் ஆகுறேன். இதை பற்றி பேச வேண்டாம். அந்த பொண்ணுக்கிட்ட வேணால் நான் பேசுகிறேன். நீ கவலைப்படாத ஹையா, உனக்கு அவள் கிடப்பா. இங்கே பாரு ஜேகே, நீ அவகிட்ட எதுவுமே பேச தேவையில்ல. அவள் காலில் விழுந்தாவது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் பிரச்சனையில் நீ வராத. ஜேகே நீயும் நல்லா யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு மேலே நீ வச்சிருக்கிறது அஃபெக்ஷனா இல்லை லவ்வான்னு பாரு. ஐயா, பார்த்த உடனேலாம் லவ் வராது. அப்படி சிரிக்கிறான். என்ன ஹயங் சிரிக்கிறீங்க? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்டா. அந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுற. என்றைக்குமே நீ அவளை விட்டு போக மாட்ட. அப்படிலாம் இல்லை ஹயாங். நீங்கள் வேறு மாதிரி, நான் வேறு மாதிரி. எனக்கும் அவள் வேணும். ஒரு நாளாவது வேணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஒர்த்து, அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படியே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இவன் பேசுறது. நான் சொல்கிறது சொல்லிட்டேன். வா சாப்பிட போகலான்ட்டு இவனை கூப்பிட்டுட்டு போக, ஜிகே என்னவோ வேற மாதிரி சொல்லியிருந்தாலும் அவன் மனசு ஃபுல்லாகவே உங்ககிட்ட தான் இருக்கு. ஹயங் சொன்ன மாதிரி அவளை நான் லவ் பண்ணுறேன்னா இல்லை, இருக்காது. என்னை பார்த்து எத்தனையோ பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்களே வேணான்னு சொன்னா இவ என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. இவளே லவ் பண்ண போகிறேன்? வாய்ப்பே இல்லை. ஆனால் இவகிட்ட ஏதோ இருக்கு, நிறையா இருக்கு. என்னை பைத்தியம் பிடிக்க வைக்குது. இவ வேணும், இவ மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனால் ஒரு நாள்லாம் இல்லை, எனக்கு லைஃப் லாங் இவ வேணும். இப்படியே நினச்சிக்கிட்டே அவங்க அம்மா சாப்பாடு வைக்க சாப்பிடவே மாட்றான். ஜேகே சாப்பிட்றியா? என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. அப்படியே ஒன்றும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடுறான். ரொம்ப ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்கள் ஞாபகம் அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே அவன் பிரேக் பண்ணிட்டு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவங்கள கிஸ் பண்ணது வேற. அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி, அதை நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு பாடியெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவன் லிப்ஸை தொட்டு பார்த்துட்டு, சான்ஸே இல்லடி. நிறைய பொண்ணுங்க கூட நான் அப்படி இப்படின்னு பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளையும் நான் கிஸ் பண்ணது கிடையாது. அவளுங்களா பண்ணுவாளுங்க. என் டென்ஷன் போகிற வரைக்கும் நான் பண்ணுவேன் தான். உன்னோட அதோட எனக்கு என்னமோ பண்ணுதுடி, என்னமோ பண்ணுற நீ. லவ்லாம் இல்லை, அது அஃபெக்ஷன். ஒருவேளை இவ்வளோ லவ் பண்ணுறானா? அஃபெக்ஷனாக இருந்தா அது அப்படியே மாறி இருக்கும்ல. இது வரைக்கும் ஏன் ஒரு பொண்ணுங்க கூட என்னால் அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியலை. இவ ஃபேஸ் ஞாபகம் வருது. இது லவ்வே இல்லை. இன்றைக்கி எனக்கு ஒரு பொண்ணு வேணும். உடனே பிஏக்கு கால் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். லீ தான். சார், என்ன சொல்கிறீங்க? இன்னிக்கா? எங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. இங்கே பாருங்க லீ, பண்ணுங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் வரேன். அவரும் சரின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அவருக்கும் உங்கள் ஞாபகம் தான். ஜேகே சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்கிட்டயே அந்த மாதிரி பண்ணுறாரு. என்ன லவ் பண்ணுறாருன்னு நினச்சேன்.
திருப்பி என்ன பழக்கம். அப்பா, நம்மளாம் சொன்னால் அவர் கேட்பாரா? ஸோ அப்படியே அவரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ஒரு பொண்ணை அவரோட கெஸ்ட் ரூமுக்கு வர வச்சுட்டு இவர் வாசல்லே நின்று கால் பண்ண ஜேக்கவும் இப்போ கிளம்புறான். என்ன ஜேகே, இப்போ நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போவ? அப்பா கூட வரவே இல்லை, கிளம்பிட்ட? அதுவா அண்ணலம்மா, எனக்கு வேலை இருக்கு. சரி, உன் அண்ணன் சொன்னா. யாரா அந்த பொண்ணு? என்ன பொண்ணு? இல்லை, நீ ஏதோ ஒரு பொண்ணு பற்றி சொன்னதா சொன்னா. அழகா இருப்பாளடா. அம்மா சும்மா இருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே இந்த சைட் பார்த்தா நீங்கள் யாரா? யாரா ரொம்ப டல்லாக உட்காந்து இருக்கா? அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டயே கால் பேசிட்டு இருக்கா. நீங்கள் அவளை நோட் பண்ணிட்டு என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிறா, எதையுமே சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, கேட்டால் டயர்டாக இருக்குங்கிறா. என்னதான் ஆச்சுன்னு தெரியலை. நாளைக்கு தானே சேல்ரி, அதை வாங்கிட்டு இவளை ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டுட்டு போகணுன்ட்டு அப்படியே நீங்கள் அவளுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க உங்களை பார்த்த கையோட பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. யாரா நீ? யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்க? ஓ ஏன், அது தயங் சார் தான். ஆ, தயங் சாரா? என்ன சொன்னாரு? அது ஒன்றும் இல்லை. மார்னிங் என்னாச்சு யாரா? தயவு செய்து சொல்லு, எனக்கு பயமாகுது. ஏன் பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து உட்காருன்ட்டு ஜூஸை வாங்கிக்கிறா. நீங்கள் அவள் ஃபீஸையே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போதான் காலையில் நடந்தது சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் நம்ம அந்த சைட் பார்த்துட்டு வந்துடலாம். இவங்க லவ் ஸ்டோரியோ. இப்போ டயங்க ஒரு மீட்டிங்கில் இருக்கான். யாரும் அவளை நிற்கவே முடியலை. ஒரு மாதிரி அவளுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கு. கிவி வேற பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. கிவியும் கோவம் இருக்கிறது தான், இருந்தாலும் தயங்க மேலே ஒரு கண்ணு. யாரா நீங்க வா, நான் அங்கே போய் நின்றுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சார்கிட்ட அட்டை மாதிரி ஓட்டிகிட்டே இருக்க. கிவி, என்னால் முடியலை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் அதனால தான் இப்படி நிற்கிறேன். நீனே வந்து நின்றுக்கோ. ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுற? அப்படியே யாரை தள்ளி போக தயங்க நோட் பண்ணிட்டு. யாரா? சொல்லுங்க சார். இந்த ஃபைலை செக் பண்ணுங்க சார். அது ஃபைலை செக் பண்ணுங்க. ஸோ அப்படியே யாரும் ஃபைலை செக் பண்ண கிவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ரெண்டு பேரையும் பார்த்து முடிச்சுக்கிட்டே, யாரோ உனக்கு இருக்கு, எப்போ பார்த்தாலும் தயங்க சார்கிட்ட வலிஞ்சிட்டு நிற்கிற ஒன்னன்ட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்க. தயங்க கிவியை பார்த்து, என்ன கிவி, உனக்கு வேறு வேலை இல்லையா? ஆ இருக்கு சார், ஷூகாஸாக இருக்கு. ஆல்பம்க்கு ட்ரெஸ் ரெடி பண்ணோம், போய் பாருங்க. ஆ சரி சார்ன்ட்டு ஒரு மாதிரியா கிவி யாராவே பார்த்து மடிச்சிட்டு போக, இதுக்கு மேலே யாராவால ஃபைல் செக் பண்ண முடியல. அப்படியே ஒரு ஃபெயிண்ட் ஆகிற மாதிரியாக டக்குன்னு தயங்க பிடிச்சிடுறான். ஏய் யாரோ, என்னாச்சு? யாரோ ஒன்றுதான்ட்டு சீக் செட்டாக பண்ணி தண்ணியெல்லாம் தெளிக்க, அப்போதான் யாருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்கே அவனுக்கு தாங்க உயிரே கையில் இல்லை, இவனுக்கு தான் வேர்த்து கொட்டி படபடன்னு ஆயிடுச்சு. யாரோ என்னாச்சு? ஆ சார், அது அப்படி கண்ணே திறக்க முடியல. ஒன்றுதான். யாரோ என்னாச்சு சார்? அப்படியே எந்திரிக்க இன்னும் ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி ஆயிட்டு அவன் மேலேயே விழுந்துடுறா. தயங்கம் அப்படியே யாராவது கேரி பண்ணிக்கிட்டு அப்படி தூக்கிட்டும் போக முடியாது. இவன் யாராவது தூக்கிட்டு போனா அடுத்தது நியூஸே அவங்க ரெண்டு பேரும் தான். ஸோ அப்படியே அங்கே ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே அவன் ஃபேஸே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு சுத்தமாக முடியலை, கண்ணெல்லாம் சொருகுது. சீக்ஸை டேப் பண்ணிக்கிட்டே இருக்கான். சார், யாரோ உனக்கு என்ன ஆச்சு? யாரோ என்னை பாரு. ஆனால் அவளுக்கு கண்ணி திறக்கவே முடியலை. அப்படி கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போதான் யாரோ கண்ணை திறந்து பார்க்குறா. எதையும் மறைக்கிறா போல இருக்கு. தயங்க ஃபேஸ் பண்ண முடியல. அவன் கண்ணை பார்க்கும் போதே இவளுக்கு அழுகியே தாங்கலை. இவன் வந்து அவள் கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். லைட்டாக ஹேண்டை ரப் பண்ணிக்கிட்டு, யாரோ உனக்கு என்ன ஆச்சு? ஒன்று தான் கேட்குறேன். அது சரி, எனக்கு எதுவும் இல்லை, என் கையை விடுங்க, நான் போய் ஒர்க்க பார்க்குறேன். யாரோ உட்காரியா? உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை சார், எனக்கு எதுவும் இல்லை. காலையில் நான் சாப்பிடல, அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை சார். 2 நாளாக ஹெவியாக இருக்கு ஒர்க்கு, வேறு எதுவுமே இல்லை. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்று சொல்லியாரா? பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்ன உனக்கு பிரச்சனை? சார், அதான் நான் சொன்னேன்ல, ஐ லவ் யூ டி.
ஆ சார், இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. அப்படியே தள்ளி போக டக்குன்னு யாரோ இவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவ தள்ளுறா. இவன் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஐ லவ் யூ யாரா. என்ன ஆச்சு உனக்கு? சரி ஏன் சரி இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல சார், அது வராதுன்ட்டு. ப்ளீஸ் என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்கே பாருங்க, நான் போகிறேன், என்னை விடுங்கன்ட்டு அப்படியே அவளும் போக பார்க்க இவன் கையே விடவே மாட்டான். இழுத்து அவளை ஹக் பண்ணிக்கிட்டு லவ் யூ யாரா, இங்கே பாருடி, ரொம்ப லவ் பண்ணுறேன். என் சூழ்நிலை இப்போ சொல்ல முடியலை. நீ ஊன் மட்டும் சொல்லு, ஆனால் நான் இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, உங்கள் கெரியரை ஃபஸ்ட்டு பாருங்க. இதெல்லாம் என்றைக்குமே நடக்காது. ஏனே நடக்காது? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் லவ் பண்ணால் போதுமா சார்? எனக்கு உங்களை பிடிக்கணும்ல, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கல. என் கையை விடுங்க சார். சார் கிவி வரா, ப்ளீஸ் சார் என் கையை விடுங்க சார், என் கையை விடுங்க. விடவே இல்லை, கிவி வேற வந்துக்கிட்டே இருக்கா. சார் சார் ப்ளீஸ் சார் என் கையை விடுங்க சார். கிவி பார்த்துட்டான்னு தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான். சரி என் கையை விடுங்கன்ட்டு இவ்வளோ முடிக்கிட்டு இருக்க விடவே இல்லைங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லு. சார் நான் உங்களை லவ் பண்ணல, என் கையை விடுங்க சார். சார் கிவி வந்துட்டா சார். சார் ப்ளீஸ்ன்ட்டு எப்படியும் நீங்களும் என் கையை முடுக்கிக்க அவ கதை திறக்க தயங்க விட்டுடுறான். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸில் நிற்க கிவிக்கு தான் ஒரு மாதிரி டவுட் ஆகிடுச்சு. அப்படியே உங்களை பார்த்து முறைக்க, என்ன விஷயம் சார்? அது ஃபைல் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். சரின்ட்டு அவனும் கிளம்பிடுறான். கிவி அதை எடுத்துக்கிட்டு யாரோ ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ யாரை கிட்ட வந்துட்டு யாரோட முடிய பிடிச்சி, உன்னை எத்தனை டைம் சொல்கிறேன், தயங் சாரை நான் லவ் பண்ணுறேன், அவர்கிட்ட ஓவராக ஒட்டிக்கிட்டு இந்த பேசிட்டு நிற்காதன்ட்டு சொன்னால் நீ கேட்க மாட்ட. அப்படியே யாரோ கொஞ்சம் பயந்த சுபாவம், அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு, இங்கே பாரு கிவி, நான் எதுவும் செய்யலை, எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அதான் சார் கேரி பண்ணாரு, மற்றபடி எதுவுமே இல்லை. மயக்கம் வந்துச்சா இல்லை வந்தா மாதிரி நடிக்கிறியா? இங்கெல்லாம் தொட்டாடு தானேன்ட்டு அவள் கை உங்கள் மேலே வைக்க நீங்கள் தள்ளி விட்டுறீங்க, அழுக வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு என் கையை தான் பிடிச்சாரு. நீ அவரை லவ் பண்ணுறனா அவர்கிட்ட போய் சொல்லு. ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வரேன்ட்டு யாரோ வெளியில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டா அப்படியே செமையாக வாமிட் எடுத்துட்டு அப்படியே மிரர் பார்த்து அழுதுட்டு இருக்கா. அதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்களே பாட்டு இருக்க, என்ன யாரா எதுவும் சொல்ல போகிறேன்ட்டு இதையும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அப்படியே நீங்கள் அவளை ஆட்ட, அப்போதாங்க அவளுக்கு ரியாலிட்டியே ஹிட் ஆகுது. அது ஒன்றும் இல்லை, ஏன் கிவி இருக்கால்ல, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வரா. இன்னைக்கு கூட அந்த மாதிரி தான் ஆச்சு. கிவியா? யார் அவ? என் கோவம் இருக்கிறதா? எப்போ பார்த்தாலும் என்னை முறைச்சிக்கிட்டே இருப்பாளே, நீ கூட பார்த்துருக்க தானே? ஆமாம், ஆனால் அவள் பேர் கிவின்னு எனக்கு தெரியாது. அவளுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? நான் வீசார்கிட்ட போனாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவளை அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவள் பர்ஃபெக்டே இந்த ஒர்க்கையும் பண்ண மாட்டேங்கிறா. அவளே பார்த்துட்டு இருக்கிறதுனால வீசார் அந்த பொண்ணை எந்த வேலையும் வாங்க மாட்டாரு. ஆனால் இவ என்கிட்ட சண்டைக்கு வரா. இன்னைக்கு கூட அப்படிதான். என் முடியெல்லாம் பிடிச்சி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலைக்கு போகவே எனக்கு ஒரு மாதிரி அலுப்பாக இருக்குன்ட்டு அவங்க ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. நீங்களும் அவளை அப்படியே டேப் பண்ணிட்டு, யாரா கவலைப்படாத, நாளைக்கு ஏதாவது பண்ணானே என்கிட்ட சொல்லு, அப்புறம் தான் இருக்குது அவளுக்கு. ஏன் வேணாம், இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன். எப்படி பாப்ப? அவன் முடிய பிடிச்சி எப்படி இழுக்கலாம்? என்னைக்காவது ஒரு நாள் தனியாக சிக்காமைய போயிடுவா, அன்னைக்கு இருக்குது அவளுக்குன்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே படுக்க, இந்த சைடு ஜேகே அவனோட கெஸ்ட் ரூம் தான் போகிறான். ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஃபுல் மேக்கப்புங்க, கண்ணில் வரைக்குமே ஐஷேடோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கலரு, பார்த்து அவனுக்கே சீங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, அப்படியே அவனும் ரூமுக்கும் வந்துட்டான். அந்த பொண்ணை உட்காந்துட்டு இருக்கு. இவனுக்கு அந்த பொண்ணு கிட்ட போகவே பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த பொண்ணை அப் டு பாட்டம் பார்க்குறான், செம்ம மாடலுங்க. எப்படி இருக்கானா, ட்ரெஸ்ஸே போட தேவையில்ல, அப்படிதான் இருக்கா. இதுக்கு எதுக்கு ட்ரெஸ்? அதனால தான் வரும்போதே அவ சின்னதாக போட்டு வந்துட்டாலே என்னவோ. பார்த்து அவனுக்கு டென்ஷன் தாங்க ஏறுது. அவளை பார்க்க பார்க்க அவன் மைண்டு ஃபுல்லாக அவங்க ஞாபகம் தான். அவள் கண்ணை பார்க்குறான்,
உங்க கண் தான் ஞாபகம் வருது. அழுதுகிட்டே அந்த ரூம்ல உட்காந்து யாரைக்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. உங்க ஐலாஷ் ஒரு மாதிரி துடிச்சிருக்கும். அவனுக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. நீங்க அடிக்கடி கண்ணை சிமிட்டி இருப்பீங்க. அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த பொண்ணை எங்கெங்க பார்க்கலானா அவனுக்கு மைண்டு ஃபுல்லா நீங்க மட்டும்தான். பைத்தியம் பிடிக்குது. சிக்கி இப்போ எதுக்கும் உனக்கு அவ ஞாபகம் வருது. உனக்கு டென்ஷனா இருக்கு. இப்போ நீ ரிலாக்ஸ் ஆகணும். ஆனா இந்த பொண்ணுக்கிட்டேயே என்னால் போக முடியல. என்னை ஏண்டி கொல்ற? முடியல. லவ் பண்ணல. நான் ஒன்றும் லவ் பண்ணல. அஃபெக்ஷன் தான். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பார்க்கும்போது அவ ஞாபகம் தான் வருது. யோன்ட்டு அப்படியே அவனை ஸ்மோக் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான் சேரில். 10 நிமிஷம் ஆகுதுங்க. அந்த பொண்ணு பெட்டில் உட்காந்துட்டே இருக்கா. ஜேகி கிட்ட ஏதாவது மூவ் பண்ணலான்னு கிட்ட வந்தாலும் அவன் ஹேண்ட்ஸை மட்டும் காட்டி எதுவுமே வேணாங்கிற மாதிரி சைன் அப் பண்ண அந்த பொண்ணை உட்காந்துக்குது. சார் நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. அதுக்கு அவன் ஒன்றுமே சொல்லாமல் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். மைண்டில் நீங்கள் மட்டும்தான். இப்போ இவ்வளோ ஏதாவது பண்ண முடியுமா? இவகிட்டேயே என்னால் போக முடியலை. ஒருவேளை ஹயங் சொல்கிற மாதிரி அவளை நான் லவ் பண்ணுறேன்னா வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. ஏன் என்னால் வேற எந்த பொண்ணு கூடயும் க்ளோஸ் ஆக முடியலை. சரின்ட்டு அவனை அந்த ஸ்மோக்கை தூக்கி போட்டு இந்த பொண்ணை ஹக் பண்ணலான்னு வரும்போது இல்லைங்க, அவனுக்கு அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஆகுது. டக்குன்னு ரூமை விட்டு வெளில வந்துட்டான். வாசலில் தான் நிற்பாரு. சார் என்னாச்சு? அந்த பொண்ணை அனுப்பிடுங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு எங்கே போகிறதுனே அவனுக்கு தெரியலை. ஒரு பெரிய மால். அந்த மாலோட டாப் ஃப்ளோரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். சில்லுன்னு காத்தடிக்குது. சிட்டியே அப்படி தான் தெரியுது. அவனுக்கும் உங்கள் தாட்ஸ் தான் வருது. ஃபோன் பண்ணலாமான்ட்டு ஃபோன் எடுத்தா உங்கள் ஃபோட்டோ. அப்படியே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். செம்ம காத்தடிச்சிட்டு இருக்கு. லீக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னாச்சு சாருக்கு? பொண்ணு வேணும்னு கேட்டாரு. 10 நிமிஷத்துலே. நல்ல வேலை சார் இப்போ மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுவே போதுன்ட்டு அந்த பொண்ணை சந்தோஷமாக எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தெல்லாம் அனுப்பி வைக்க வந்த பொண்ணுக்கு தான் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. ஆனால் காசு கிடச்சிருச்சு, அது போதுன்னு அந்த பொண்ணு கிளம்ப கொஞ்சம் கில்ட்டி தான். ஜேக்கே அவளை டச் பண்ணலேன்ட்டு. சரி இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு அவளும் போயிட்டா. அந்த ஃபோட்டோ வச்சு அப்படியே உங்கள் லிப்ஸை தம் ஃபிங்கரால் ரெப் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்கள் ஐஸை பார்க்குறான். ஒரு லாங் ப்ரீத் ஆகுது. என்னடி பண்ண? பைத்தியம் பிடிக்குதுடி. செம்ம டென்ஷனாக இருக்கண்டி. 1 மாதம் எவகிட்டே என்னால் போக முடியலை. எவ்வளோ பார்த்தாலும் உன் ஞாபகம் தான். அவ கண்ணு எனக்கு உன் கண்ணு தாண்டி தெரியுது. அது என்ன கண்ணா இது? அப்படியே ஐலாஷை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரியாகுதுங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, லவ்வெல்லாம் இல்லை, சத்தியமாக லவ்வெல்லாம் இல்லை, வேணும் நீ எனக்கு, அது மட்டும் தெரியுது. என்ன பண்ணுற மாதிரிலாம் பைத்தியகாரத்தனமெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜேகேடி, ஜேகே ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு வேணும். நீ வேணும். நீ ஒருத்து தான். எவகிட்டையும் போட மாட்டேல்ல. அப்படியே இவங்கள எங்கெங்கே பார்க்கக்கூடாதோ அங்கங்கே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே உங்களுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணால் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. யாராக்கு ஒரு மாதிரி சஃபகேட்டடாக இருக்கும்ன்ட்டு அவன் நீங்கள் தூங்கின கையோட ஏஞ்சி வெளில போயிட்டா. உங்கள் மொபைல் ரிங் அடிக்க நீங்கள் தூக்க கலக்கத்துலேயே உங்கள் அம்மா தானே கால் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே மொபைலை எடுத்து அதை ஆன் பண்ணுறீங்க. நம்பரையும் பார்க்கல, எதுவும் பார்க்கல, காதில் வச்சுக்கிட்டு அம்மா தூங்கிட்டு இருக்கம்மா, தூக்கமாக வருது. ஜேகே ஒன்றும் பேசவே இல்லை, அப்படியே இருக்கா. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்க, அவங்க ஏதோ பேசுகிறாங்கன்ட்டு. சரிம்மா. இப்படியே நீங்களும் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஏதோ பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே நீங்களே ஓ ஹான்ட்டு இந்த மாதிரி சொல்ல அவனுக்கு ஃபோனை கட் பண்ணவே மனசு இல்லைங்க. அப்படியே அவனை ஃபோனை காதுலேயே வச்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யாரை உள்ளே வர? இவன் இந்த ஃபோனை காதில் வச்சுருக்கா. அப்போ தான் ஃபோனை எடுத்து பார்த்தா அண்ணான் நம்பர். ஹலோ யார்? டக்குன்னு அவன் கட் பண்ணிட்டான்.
என்ன இவ்வளோ நேரம் ஆனில் தானே இருந்துச்சு? யார் கட் பண்ணா? யாரா இருக்கும்? ஐயன், ஐயன். ஆ, என்னம்மா? அம்மாவா? தூங்கிட்டு இருக்காளா? அப்படியே அந்த நம்பரை பார்க்க நம்பர் தான் இல்லையே. ஸோ அப்படியே அவ்வளோ கன்ஃபியூஸ்டோட ஃபோனை வச்சுட்டு ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. கையில் அது இருக்கு. நீங்கள் தூங்கின கையோட ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவளே என்னமோ பண்ணிட்டு வெளில வரும்போது செம்ம டிஎஸாக இருக்கு அவள் கண்ணில். அப்படியே தூங்கவே இல்லைங்க. சீலிங்கை பார்த்துட்டு அழுதுட்டு அவ்வளோ படுத்துட்டு இருக்கா. நான் எப்படி போய் சொல்லுவேன்? ஐயன்கிட்ட சொல்லலாமா? இல்லை இல்லை வேணாம், அவ எல்லாம் எனக்கு அகம்பா. ஆனால் நான் எப்படி போய் சொல்கிறது? இங்கே இருக்க முடியாதுல்ல என்னால். அப்படியே உங்களே பார்த்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அந்த நைட்டு இப்படியே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே அவளால் சுத்தமாக முடியலை. நைட்டெல்லாம் அழுதுருப்பா போல இருக்கு. ஃபீவராக இருக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீங்களும் தொட்டு பார்க்குறீங்க. யாரா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஜுரம் அடிக்குது? ஏன் என்னால் முடியலை. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வரலை. நான் சார்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ மட்டும் போறியா? நான் எப்படி போக முடியும்? உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? நானே இன்னைக்கு லீவ் போட்டுறேன். வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹே, எனக்கு சேலரி டேடி. இன்னைக்கு போ, அப்போ தான் உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். மார்க்கு ஒரு மாதிரி பேசுவாண்டி. நீ போன்னு சொல்ல அப்படியே நீங்களும் மனசே இல்லாமல் கிளம்புறீங்க. அவளுக்கு கஞ்சிலாம் வச்சு கொடுத்துட்டு டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. அவள் டேப்லெட் போடவே மாட்றா. இதை போடியாடா, அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டுக்கிறேன்டி, நீ போ. அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறா. என்னாச்சு யாரா? பரவாயில்ல, நான் இன்னைக்கு போகலை. போடி, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபீவர் தானே. நான் தான் சொன்னேன்ல ரொம்ப டயர்டாக இருந்தேன்ட்டு. வேறு எதுவுமே இல்லை. நீங்களும் அப்படியே அவளை பார்த்துட்டு எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சுட்டு சரி நான் போகிறேன்ட்டு நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறீங்க. இங்கே யாரா டயங்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபீவராக இருக்குன்னு சொல்ல அவனுக்கு மனசு கேட்கவே இல்லை. ஃபீவராக இருக்கா? ஏய், ஹாஸ்பிட்டல் போகலாமாடி? சார், நான் லீவ் சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். தேவையில்லாமல் என்கிட்ட வராதிங்க. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். எங்கே இருக்க? சார், நான் என் ரூமில் இருக்கேன். அப்படியே வெளில வந்து பார்க்குறா, நீங்கள் வந்து கேபினில் இருக்கீங்க. சரி, ரெஸ்டாரண்ட்டு. அவனை ஃபோனை கட் பண்ண இப்போ அவசரமா டயங் கிளம்புறான். ஆரம்பிப்ப வீக்கிட்ட வந்து எங்கே போகிற வீ? வெளில போகிறேன், சீக்கிரமாக வந்துடுறேன்ட்டு இவனும் அவசரமாக கிளம்பி போக நீங்கள் இன்னைக்கு ஒயிட் கலரில் ரெயின்போ மாடலில் தான் இன்னைக்கு ஃபுல் செடி போட்டிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இயரிங்லாம் போட்டிருப்பீங்க. கையில் வந்து பேங்கிள் 7 கலருமே கலந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே உட்காந்து நீங்கள் எழுதிட்டு இருக்க அங்கே வளையல் சவுண்ட் நல்லாவே கேட்குது. காதுக்கிட்ட முடிய நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும் போது அந்த சவுண்ட். ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். உங்களுக்கு தெரியுது உங்களை பார்க்குறான்ட்டு. இருந்தாலும் நீங்கள் அவனை பார்க்கக்கூடாது, அவன்கிட்ட தள்ளி போய் நிற்கணும் தானே நினச்சிங்க. ஸோ அப்படியே நீங்கள் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. இப்போ மார்க் உங்ககிட்ட வரான். அவனும் உங்களை பார்த்து ஜொல்லி விட்டுக்கிட்டே ஒயன். என்ன சார்? கேபின் வா. ஆ ஆ சரின்ட்டு அப்படியே நீங்களும் பின்னாடி போக ஜேகேக்கு அங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ எதுக்கு இவன் கூப்பிட்றான்? ஏன்டி போகிற? உட்காரடி, பாகடன்னு தெரியுது. பார்க்க மாற்ற இந்த மாதிரி முடங்கிக்கிட்டே மாடியில் நின்று உங்களையே பார்க்க நீங்களும் அப்படியே உள்ளே போறீங்க. சிரிக்கிறான் மார்க்கு. என்ன சார்? என்ன ஏன் ரொம்ப அழகாக இருக்க? ஆ, கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டியா? அப்படியே நீங்கள் உங்கள் கையை பிசைஞ்சிட்டு நிற்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான் போல இருக்கு. ஆ, என்ன சார்? இல்லை, நேத்தான் பார்த்தனே ஹெல்ப் பண்ணுறேன்னுலாம் சொன்னாரு. அப்பா அவன் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். இல்லை சார், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. நான் கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணக்கூடாது, தெரியும்ல? தெரியும் சார். ஸ்லீவ் இல்லாமல் ரொம்ப லாங்கெல்லாம் இருக்கக்கூடாது, தைஸ் தெரியணும். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. சரி, எனக்கு தெரியும் எப்படி வரணும்ன்ட்டு. டீசெண்டாகவே வருவேன். அப்படியே அவனை சிரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வர உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அந்த டோரை யாரும் ஓப்பன் பண்ண ஜேகே தாங்க.
உங்களுக்கு இன்னும் ஷாக்கு. இவன் ஒருத்தனையே உங்களால் சமாளிக்க முடியலை, இவன் வளர வந்துட்டான். அப்படியே நீங்கள் 2 பேரையும் பார்க்க, சார் நீங்கள் என்ன இங்கே? யாரா இன்னைக்கு லீவு? தயங்கோட ஃபோட்டோஷூட் ஃபைல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, வயனை கொஞ்சம் நேரம் அனுப்புங்க. ஆ சார், வயனா? கிவி இருக்காங்களே, அவங்க ஷூவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டயங்க் தான் யாரும் இல்லை, கொஞ்ச நேரம் அனுப்புங்க. ஆஃப் டேக் அப்புறம் இங்கே வந்துடுவாங்க. ஆ என்ன நடக்குதுங்க? நான் எப்படி அங்கே? அப்படியே நீங்கள் ஜிக்கிவை பார்க்க, சரி வாங்க ஏன். ஆ அப்படியே நீங்கள் மார்க்கை பார்க்க, அவனும் ஒன்றும் சொல்ல முடியாதே. ஐயன் போங்க, அந்த ஒர்க்கை பார்த்துட்டு சீக்கிரமாக வாங்க. சரி சரின்ட்டு அப்படியே நீங்கள் ஜேகே பின்னாடியே போகிறீங்க. நேராக அவன் ஒர்க் அவுட் பண்ணுவான்ல, அந்த ரூமுக்கு தான் போகிறான். அவங்களுக்கும் அந்த ரூமுக்கு தான் செட்டே ஆகாது. என்ன எந்த ரூமுக்கு நான் எப்படி உள்ளே போகிறது? அப்படியே நீங்கள் வெளியே நிற்க, ஹலோ ஐயன். இல்லை சார், நான் தயங் சார் ரூமுக்கு தானே போகணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உள்ளவா. சார் உள்ளவா. டக்குன்னு நீங்களாம் உள்ளே போக அவங்களே பார்த்துட்டு நிற்கிறான். பயம் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு, அன்னைக்கு மாதிரி ஏதாவது பண்ணிடுவானோன்ட்டு. சார் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே உங்களே பார்த்துட்டு அவங்க கிட்ட வர, இன்னைக்கு ஏதோ செய்ய போகிறான்ட்டு நீங்களும் பேக்லேயே போக, அவங்க பேட் லக் தான். பின்னாடி வால், அதுலேயே நீங்கள் லாக் ஆக, அவங்க 2 சைடும் ஹேண்ட் கொடுத்து அவங்க கிட்ட வரான். அவனோட ப்ரீத் எல்லாம் அவங்க ஃபேஸில் வருது, லைக் உங்கள் லிப்பில் படுது. அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸை லைட்டாக டேர்ன் பண்ணிக்க, ஏன்டி என்னை கொல்ற? எத்தனை டைம் கேட்குறேன், முடியலடி. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன். சார் ப்ளீஸ் சார், நான் உங்கள்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க சார். அப்படியே அவங்க கண்ணில் தண்ணி ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஒயிட் கலர் சுடி, அந்த ரெயின்போ டிசைன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பைத்தியம் பிடிக்குது. அவன் மனசுக்குள்ளே அவனுக்கு என்னென்னமோ தோணுது. ஆனால் வெளியில் அவன் ஃபேஸ் பார்க்க கண்ணியே பார்த்துட்டு இருக்கான். அப்படி நீங்கள் கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்க, சார் நான் போட்டுமா? எங்கேயும் போக முடியாது, எங்கேயாரு உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன் பர்மிஷன் வேணும் எனக்கு. அன்னைக்கு மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சரின்ட்டு அப்படியே நிற்க, அவங்க கிட்டே நாங்கள் வந்து நிற்கிறான். ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறான். உங்கள் ஃபேஸை பார்க்குறான், உங்கள் கண்ணை பார்க்குறான், உங்கள் லிப்ஸை பார்க்குறான். லைட்டாக துடிக்குது உங்கள் லிப்ஸ். உங்கள் நர்வஸ் உங்கள் லிப்பில் நல்லா தெரியுது. அது அப்பப்போ லைட்டாக சக் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது. அந்த சலாவா உங்கள் லோவர் லிப்பில் இருக்குது. அதை பார்க்கும்போது அவனுக்கு அவன் டங்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கேயே பார்த்துட்டு இருக்க, நீங்கள் லைட்டாக திரும்பிக்கிறீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நான் என் பண்ணுறேன்டா. சீக்கிரமாக நம்ம பார்ட் 5 பார்த்துடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு இந்த பார்ட் பற்றி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கடா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க கான்ட்டு. ஆனால் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொன்னால் தானே நெக்ஸ்ட்டு எனக்கும் போடுறதுக்கு நல்ல மோட்டிவ் ஆகும். இதுக்கு மேலே 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடும்டா. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, பிடிச்சா மட்டும். டாட்டா, பை பை.